नारायणाखिल गुरु भगवन् नमस्ते. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम. गोविंद गोविंद. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். நான்காவது அஷ்டபதியின் விளக்கம். ஸ்ரீ ஜெயதேவ சுவாமிகள் இந்த நான்காவது அஷ்டபதியில் ராசலீலையின் அழகை வர்ணித்து பாடுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணன் கோபியரோடு செய்த லீலைதான் ராசலீலை. இதை ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் ராச பஞ்சாத்தியாயி என்று வர்ணிக்கின்றது. ஏகமேவஹி பூதாத்மா பூதே பூதே வியஸ்திதஹ கோபி கோபி மத்திய மரகதஷ்யாம் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவக மாதவம் மாதவம் ச அந்தரேன அங்கனா என்றும் கூறப்படுகின்றது. இதன் விரிவான விளக்கம்தான் நான்காவது அஷ்டபதியில் பகவானின் ராசலீலை வர்ணிக்கப்படுகின்றது. ஒரே பகவான் பல ரூபத்துடன் ராசக்கிரீடை செய்தான் என்பதை ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் நாராயணியம், ஸ்ரீ கீத கோவிந்தம் முதலானவற்றில் நினைவு கூறப்படுகின்றது. நம் பாரத தேசமாகிய புண்ணிய பூமியில் சிறந்ததான ஓரிடம் பிருந்தாவனம். ஸ்ரீ ராதை ஸ்ரீ கிருஷ்ணனின் சரணங்கள் படாத இடமே பிருந்தாவனத்தில் இல்லை. பவித்திரமான இப்பிரதேசம் பிரஜாபூமி என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு வாழும் மக்களில் ஒரு பகுதியினர் பிரஜைகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ராசலீலையும் இங்குதான் நடந்துள்ளது. அங்குள்ள பக்தர்களும் இன்றைக்கும் கூட இந்த ராசலீலை நடப்பதாக நம்புகின்றார்கள். பெரிய தோட்டம் போன்ற அந்த இடத்தில் பெரிய அளவிலான புதர்கள் நிரம்பி காணப்படுகின்றது. அங்கு ஒரு பளிங்கு மண்டபமும் உயர்ந்த வகையான சயனங்கள் பலவும் காணப்படுகின்றனவாம். தினமும் பழ வகைகள் பலவற்றையும் இனிப்பு வகைகள் பலவற்றையும் வாசனை திரவியங்களும் கூட வைக்கின்றார்களாம். தினந்தோறும் மாலை 6 மணிக்கு மேல் எவரையும் அந்த தோட்டத்திற்குள் செல்வதற்கு அனுமதி என்பது கிடையாது என்று கூறுகின்றார்கள். அப்படி ஒரு சிறந்ததான அந்த ராசலீலை நடைபெற்றதான ஒரு அற்புதமான இடம் பிருந்தாவனத்தில் இன்றைக்கும் ஒரு தோட்டத்தில் ராசலீலை நடப்பதாகவே நம்புகின்றார்கள். இன்றைக்கும் இருக்கின்றது. மக்கள் அங்கு செல்வதற்கும் தடை விதிக்கின்றார்கள் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான செய்தி என்று இவ்விடத்தில் சொல்லித்தானாக வேண்டியுள்ளது. முதல் ஸ்லோகத்தினுடைய கருத்து. சந்தன சர்ச்சித நீல கலேபர பீத்த வசன வனமாலி கேளி சலன்மணி குண்டல மண்டித கண்டயுக ஸ்மிதசாலி. சந்தன சர்ச்சித ஸ்ரீ கிருஷ்ணன் சந்தனம் தன்னுடைய திருமேனியில் சந்தனம் பூசியவனாக, நீல கலேபர நீல வர்ண மேனி உடையவனாய், பீத்த வசன வனமாலி. பீத்த வசனம், பீத்தம் என்றால் கனகவஸ்திரம், பட்டு ஆடை, மஞ்சள் பட்டு ஆடை. அந்த மஞ்சள் பட்டு ஆடை அணிந்தவனாக, வனமாலி நறுமணமிக்க மலர் மாலை தரித்தவனாய் கேளிச்சலன் மணி குண்டல மண்டித்த கண்டயுக ஸ்மிதசாலி. கேளிச்சலன் என்றால் விளையாடுகின்ற பொழுது தன்னுடைய காதில் அசைகின்ற மணி குண்டலம் அணிந்திருக்கின்றான். அந்த அசைகின்ற மணி குண்டலங்களால் அலங்கரிக்க பெற்ற 2 கன்ன பிரதேசம் கொண்டவனாகவும் புன்னகை தவழக்கூடிய முகத்தை உடையவனாகவும் இருக்கின்றான் ஸ்ரீ கிருஷ்ணன். இங்கு கேளிச்சலன் என்றால் விளையாட்டுகளால் அசைவுறுகின்ற மணிக்குண்டலம், ரத்தனங்களாகிய மணிகளால் செய்யப்பெற்ற குண்டலம். அந்த குண்டலத்தினால் மண்டித்த அலங்கரிக்க பெற்ற கண்டயுக என்றால் 2 கன்ன பிரதேசம் கொண்டவனாக, ஸ்மிதசாலி, ஸ்மித என்றால் புன்னகை தவழக்கூடிய முகத்தை உடையவனாக இருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணன். ஹரிஹி இக முக்த வதூனிகரே விலாசினி விலசதி கேளிப்பறை. விலாசினி என்று அழைக்கின்றாள். இங்கு தோழியாகிய சகி ராதையை பார்த்து விலாசினி என்று விழிக்கின்றாள், அழைக்கின்றாள். விலாசினி பாவனைகளில் சமர்த்தையாக இருக்கக்கூடிய ராதே விலாசினி. விலசதி கேளிப்பறை விலசதி. இங்கு கிருஷ்ணனானவன் கேளிக்கை விளையாட்டுகள் ஈடுபட்டு கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றான். விலசதி விளையாடுகிறான். யாரோடு விளையாடுகின்றான்? முக்த வதூனிகரே. முக்த என்றால் அழகு மிக்க, வதூனிகரேனா கோபியர்கள், வதுக்களாகிய அந்த கோபியர்களாகிய அந்த பெண்களின் கூட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றான். ஹரிஹி இக முக்தவதூனிகரே. இங்கு முக்தவதூனிகரே விலசதி விளையாடுகிறான் என்று பாடுகின்றார் முதல் ஸ்லோகத்தில்.
இரண்டாவது ஸ்லோகம் பீன பயோதர பாரபரேன ஹரிம் பரிரப்ய சராகம். பீன பயோதர பாரபரேன ஹரிம் பரிரப்ய சராகம். கோபவதூர் அனுகாயத்தி காச்சித் உதஞ்சித பஞ்சம ராகம். காச்சித் என்ற சொல்லுக்கு பொருள் யாரோ ஒரு என்ற பொருளை தருவது. காச்சித்து கோபவதூஹு யாரோ ஒரு கோபஸ்திரியானவள், பீன பயோதர பாரபரேன முன் அழகு உடையவளாகிய அந்த கோபஸ்திரீ, ஹரிம் என்றால் ஸ்ரீ கிருஷ்ணனை, பரிரப்ய ஆலிங்கனம் செய்தவளாக, உதஞ்சித பஞ்சம ராகத்தை மேல் ஸ்தாயியில் சராகம் அந்த ராகத்தினுடைய பூரண பாவத்தோடு அனுகாயத்தி உடன் பாடுகின்றாள். அப்போது இந்த ஸ்ரீகிருஷ்ணனை ஆலிங்கனம் செய்தவளாகி மற்றொரு கோபியானவள் பஞ்சம ராகத்தை மேல் ஸ்தாயில் அந்த பூரணமான அந்த பாவத்தோடு உடன் பாடக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகின்றது. அங்கு பாடுகின்றாள் பார் அந்த கோபஸ்திரி, அப்படிப்பட்ட இடத்தில் தான் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் விளையாடுகின்றான் என்று கூறுகின்றார் ஜெயதேவர். இதில் இந்த பஞ்சம ராகம் என்ற ராகமானது 22வது மேளக்கர்த்தா ராகமான கரகரப்பிரியாவினுடைய ஜன்யம் என்றும், அந்த கரகரப்பிரியா என்ற ராகம் வட இந்தியாவிலேயே பிரசித்தமானது என்றும், இதில் சாமவேதத்தினுடைய ஸ்வரங்களும் இருக்கின்றன என்றும் கூறப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இந்த ஸ்லோகத்தில் காச்சித் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதமே மிக விசேஷமான ஒரு பதம். யாரோ ஒரு கோபி என்று இந்த பதத்தினுடைய அர்த்தம் கூறப்பட்டாலும் கூட இந்த சொல்லை ஸ்ரீ நாராயண தீர்த்தர் ஸ்ரீ கிருஷ்ணலீலா தரங்கிணி என்ற நூலில் 7வது தரங்கத்தில் ஸ்லோகம் 12வது ஸ்லோகம் 12இல் மிகச்சிறந்த ஞானம் பெற்றவர்களில் இணையற்றவள் என்று அந்த கோபிகை குறிப்பிடுவதற்காகவே கையாளுகின்றாராம். மேலும் இந்த சொல் கட்டோபனிஷத், பகவத்கீதை போன்றவற்றில் மிகச்சிறந்த அறிவாளிகளை குறிப்பிட பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த தரங்கிணி என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீ கிருஷ்ண லீலா தரங்கிணியினுடைய விரிவுரையில் கூறப்பட்டிருப்பதை நாம் அறிகின்றோம். அப்படி ஒரு சிறப்பானது இதற்கு இருக்கின்றது. 3வது ஸ்லோகம் காப்பி விலாச விலோல விலோச்சன கேலன ஜனித மனோஜம் தியாயத்தி முக்தவதூர் அதிகம் மதுசூதன வதன சரோஜம். சரோஜா அப்படின்னாலே தாமரை என்று பொருள். வதன சரோஜம் என்றால் வதனம திருமுக தாமரையை, சரோஜம் என்பது தாமரையை, வதன சரோஜம் என்றால் திருமுக தாமரையை தியானம் செய்கின்றாள். அதிகம் தியாயத்தி தீவிரமாக தியானம் செய்கின்றாள் ஒரு கோபி. காப்பி என்பது மற்றொரு முக்தவது அழகிய கோப யுவதியானவள். மற்றொரு அழகிய கோப யுவதி விலாச விலோல விலோச்சன கேல ஜனித மனோஜம். விலாச அப்படின்னு சொன்னாலே வேடிக்கையாக, இன்பமாக அப்படிங்கிற பொருள். வினோதமாக என்ற பொருளை தருவது. இன்ப உணர்வினால் வேடிக்கையாக. விலோல விலோச்சனம், விலோலம் என்றாலே சஞ்சரித்தல், சஞ்சலம் என்ற பொருளையும் தருவது. அங்காங்கு சஞ்சரிக்கின்ற விலோச்சனத்தை உடையவள், கண்களை உடைய. வேடிக்கை விளையாட்டினால் சஞ்சரிக்கக்கூடிய கண்களை உடைய, கேலன விளையாட்டு பார்வை உடைய, ஜனித உண்டாகும் விளையாட்டு பார்வையினால் உண்டாகும், உண்டாகின்ற, மனோஜம் விருப்பத்தோடு, மதுசூதன ஸ்ரீகிருஷ்ணனுடைய வதன சரோஜம் திருமுக தாமரையை அதிகம் தியாயத்தி தீவிரமாக தியானம் செய்கின்றாள். நான் எப்படி மாற்றி பொருள் கொண்டேன்னு பாருங்க. காப்பி முக்தவதூஹு, 2வது அடியில் முக்தவதூர் அதிகம் இருக்குல்லையே, அந்த முக்தவதூஹு முதலடியில் விலாச விலோல விலோச்சன ஜனித மனோஜம், கேலன ஜனித மனோஜம். அடுத்த அடியில் மதுசூதன வதன சரோஜம் அதிகம் தியாயதி, முக்தவது அதிகம் தியாயதி அப்படின்னு மாற்றிக்கணும். இப்படி மாற்றி பொருள் கொண்டால்தான் சரியான அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதில் மற்றொரு கோப யுவதி வேடிக்கை விளையாட்டுகளில் விருப்பமுடையவளாக இருக்கக்கூடியவள். ஆங்காங்கு சஞ்சரிக்கக்கூடிய கண்களின் அந்த விளையாட்டு பார்வையால் உண்டாகக்கூடிய அந்த விருப்பத்தோடு ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருமுக தாமரையை அதிகமாக தியானம் செய்கின்றாள். அவ்விடத்தில் தான் இந்த கிருஷ்ணனும் விளையாடி கொண்டிருக்கின்றான். 4வது ஸ்லோகம் காப்பி கபோலதலே மிளிதா லபித்தும் கிமபி ஸ்ருதி மூலே சாரு சுச்சும்ப நிதம்பவதி தயிதம் புலகைஹி அனுகூலே. அனுகூலம் அப்படின்னு சொன்னாலே என்ன பொருள்?
அனுகூலம் செய்யப்பட்ட அப்படின்ற பொருள். துக்கூலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. துக்கூலம்னாலே ஆடை புடவை என்று பொருள். இங்கே அனுகூலம் அப்படின்னு சொன்னால் அனுகூலம் செய்யப்பட்ட. இங்கே நிதம்பவதி காப்பி பின்னழகு உடையவளாகி மற்றொரு கோபியானவள். ஸ்ருதி மூலே, ஸ்ருதி மூலே என்று சொன்னால் கேட்பதற்கு, அதாவது ஸ்ருதி கேட்பதற்கு மூலமாக இருக்கக்கூடிய காது, அந்த காதோடு காதாக, யாருடைய காதோடு காதாக? ஸ்ரீ கிருஷ்ணனிடம் தன்னுடைய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காதோடு காதாக கிமப்பி லபித்தும், ஏதோ ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி, லபித்தும் சொல்வதற்காக வேண்டி, புலக்கைகி அனுகூலே புலகாங்கிதத்தினால் அனுகூலம் செய்யப்பட்ட கபோல தலே, கபோலம் என்பது இந்த இடத்துல கன்னம், இந்த கன்னத்தை தான் கபோல தலே, கன்ன பிரதேசம், அவனுடைய கன்னத்தோடு இணைந்து கொண்டு கன்னத்தோடு சேர்த்து கிருஷ்ணனை கன்னத்தோடு கன்னமாக சேர்த்து கொள்ளுகின்றாள் மற்றொரு கோபியானவள். பின்னழகுடைய ஒரு கோபி கிருஷ்ணனுடைய காதோடு காதாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக வேண்டி அவனோடு கன்னத்தோடு சேர்ந்து அணைத்து கொண்டாள் என்று பாடுகின்றார் இங்கே 4வது ஸ்லோகத்தில். 5வது ஸ்லோகம். கேளி கலா குத்துகேன ச காச்சித் அமும் யமுனாவன கூலே மஞ்சுள வஞ்சுள குஞ்சகதம் விசகர்ஷ கரேண துகூலே. துகூலம் என்றால் புடவை என்று பொருள். இங்கு கரேண துகூலே, கரேண துகூலே, துகூலே கரேண விசகர்ஷ என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இடையில் உள்ள வஸ்திரத்தை பற்றி இழுக்கின்றாள் இன்னொரு கோபிகை. காச்சித், இங்கும் காச்சித் என்ற வார்த்தை இடம்பெறுகின்றது. காச்சித் மற்றொரு கோபி. கேளிகலா குத்துகேன, கேளிக்கை விளையாட்டுகள் விருப்பம் கொண்டவளாகிய கோபியானவள். யமுனா வனகூலே, யமுனா வனகூலே என்றால் யமுனைக்கரையில் உள்ள காடுகளில், அந்த பிருந்தாவனத்தில். மஞ்சுள வஞ்சுள குஞ்சகதம் அமும் துகூலே, அதாவது மஞ்சுள வஞ்சுள குஞ்ச அப்படின்னு சொன்னால், மஞ்சுள என்றால் அழகான, அழகிய, வஞ்சுள என்பது மூங்கில், குஞ்சம் என்பது புதர். அந்த வஞ்சுள குஞ்ச என்பது மூங்கில் புதருக்கு கதம் செல்லக்கூடிய, அழகான மூங்கில் புதருக்கு செல்லுகின்ற, அமும் என்றால் அந்த கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய துக்கூலம், அந்த மூங்கில் புதருக்கு செல்லுகின்ற கிருஷ்ணனுடைய வஸ்திரத்தை, அவன் இடையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை கரேண விசக்கர் தன்னுடைய கரங்களால் பற்றுகின்றாள். அவ்விடத்தில்தான் ஸ்ரீ கிருஷ்ணனானவன் விளையாடி கொண்டிருக்கின்றான் என்று 5வது ஸ்லோகத்தில் பாடுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர். அடுத்து 6வது ஸ்லோகம். கரதல தாள தரள வலயாவலி கலித கலஸ்வன வம்சே ராசரசேசக நிருத்தியபரா ஹரிணா யுவதி பிரசம்சே. பிரசம்சே என்று, பிரசம்சே என்பது புகழப்படுகின்றாள். யாரால் புகழப்படுகின்றாள்? ஹரிணா யுவதிகி ஹரிணா பிரசம்சே. யுவதிகி ஒரு கோப யுவதியானவள் ஹரியினால் புகழப்படுகின்றாள். அதாவது கிருஷ்ணன் தன்னுடைய இந்த ராசலீலையில் ஈடுபட்டு கொண்டு புல்லாங்குழல் இசைக்கின்றான். அந்த புல்லாங்குழலுடைய ஓசையோடு கூடி ராசலீலையில் லயித்து கிருஷ்ணனோடு உடன் ஆடுகின்றவளாக ஒரு கோபிகை இருக்கின்றாள். அந்த கோபிகையானவள் ஹரியினால் புகழப்படுகின்றாள். அது கரதல தாள தரளம், தரளம் என்றால் அசைதல் என்று பொருள். கரதல தாளம் என்றால், கரதலம் என்றாலே கைத்தலம் என்று பொருள். கைத்தலம் நம்முடைய உள்ளங்கை, அந்த கைத்தலங்களினுடைய தாளத்தால் அசைகின்ற, தரளம் என்றால் அசைகின்ற, தரளம் என்றால் முத்து என்று பொருள் இருக்கின்றது. இந்த இடத்துல அசைகின்ற. வலையாவலி, வலையாவலி தீபாவளின்னு சொல்கிறோம் இல்லையா, தீபங்களுடைய வரிசை தீபாவளி. அதே மாதிரி வலையாவலி என்பது வளையல்களுடைய வரிசை, வலையாவலி என்பது அந்த வளையல் வரிசைகளுடைய இனிய ஓசை. கலஸ்வன, வலையாவலி கலஸ்வன, அந்த வளையல் வரிசைகளுடைய இனிமையான, அந்த கலம் எழுப்பக்கூடிய அந்த இனிமையான ஓசையோடு. வம்சே என்பது யாருடைய? ஸ்ரீ கிருஷ்ணனுடைய. வம்சே என்பது கலித்த வம்சே என்று மாற்றிக்கணும். கலித்த வம்சேன்னா அந்த ஓசை தரக்கூடிய அந்த புல்லாங்குழனுடைய ஓசையோடும் சேர்ந்து ராசரசே, ராசலீலையில் லயித்து சக நிருத்திய பரா, சக என்பது கிருஷ்ணனோடு உடன் ஆடுபவளான ஒரு கோப யுவதியானவள் ஹரியினால் புகழப்படுகின்றாள். ஏன்னா அவள் ஆடுகின்ற அந்த ஆட்டமும் சரி, கிருஷ்ணனுடைய அந்த புல்லாங்குழல் இசைக்கு ஏற்றார் போன்று லயித்து ஆடுகின்றாள். அதை கிருஷ்ணன் புகழ்ந்து பேசுகின்றான். அதைத்தான் இந்த 6வது ஸ்லோகத்தில் பாடுகின்றார் ஜெயதேவர். அடுத்து 7வது ஸ்லோகத்தில் ஒவ்வொரு கோபிகையோடும் ஒவ்வொரு கிருஷ்ணன் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கின்றார் என்பதை இந்த ஸ்லோகம் அற்புதமாக பாடுகின்றது.
அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் பாடியிருக்கின்றார் ஸ்ரீ ஜெயதேவர். ஸ்லிஷ்யதி காமபி சும்பதி காமபி காமபி ரமயதி ராமாம் பஷ்யதி சஸ்மித சாருதராம் அபராம் அனுகச்சதி வாமாம். ஒவ்வொரு கோபிகையும் ஒரு கோபிகை தழுவிக்கொண்டும் ஒரு கோபியை முகத்தோடு முகம் வைத்து கொண்டும் இன்புற்றும் புன்னகை தவழக்கூடிய முகத்தோடு கிருஷ்ணனையே பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய அந்த காட்சியைத்தான் இந்த இடத்தில் வர்ணிக்கின்றார் ஸ்ரீ ஜெயதேவர். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு வாமாம் அபராம் அனுகச்சதி. இங்கு வாமாம் கோபம் கொண்ட இன்னொரு கோபிகையானவள் அவனை விட்டு பிரிந்து செல்லுகின்றாள். கோபம் கொண்ட அந்த கோபிகை பின்தொடர்ந்து செல்லுகின்றானாம் கிருஷ்ணன். ஏன் கோபித்து செல்லுகின்றாய் என்று சொல்லி அவள் பின்னே தொடர்கின்றானாம். இப்படி ஒவ்வொரு கோபியரோடும் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய அழகைத்தான் இந்த 7வது ஸ்லோகத்தில் பாடுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர். அடுத்து 8வது ஸ்லோகம் பலஸ்ருதியாக அமைந்திருப்பது. இந்த அஷ்டபதியை பாடுவதனால் என்னென்ன பலன் நமக்கு கிட்டும்? மேலான புகழ் கிடைக்கும், சர்வ மங்களங்களையும் தரக்கூடிய மிகச்சிறந்ததான ஒரு அஷ்டபதி என்பதை இந்த கடைசி ஸ்லோகத்தில் பாடுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர். ஸ்ரீ ஜெயதேவ பணித்தம் இதம் அத்புத கேசவ கேளி ரகசியம் பிருந்தாவன விபினே சரித்தம் விதனோத்து சுபானி யசஸ்யம். யசஸ்யம் என்றால் மேலான புகழ், சுபானி சுபம் என்றாலே மங்களம் இல்லையா? சுபானி அத்தனை சுபங்களையும் அத்தனை மங்களங்களையும் என்று பொருள். விதனோத்து அளிக்கட்டும். ஸ்ரீ ஜெயதேவரால் சொல்லப்பட்டது, பணித்தம் என்றால் சொல்லப்பட்டதும், அத்புத ஆச்சரியமானதும் ஆக இருக்கக்கூடிய இதம் இந்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கேசவ கேளி ரகசியம், ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ரகசியமான லீலா வினோதங்கள் அத்தனையும், அதுவும் பிருந்தாவன விபினே சரித்தம், அந்த பிருந்தாவன காட்டில் நிகழ்ந்த இந்த சரிதம் அத்தனையும் கேட்பவர்களுக்கும் பாடுபவர்களுக்கும் என்ன செய்யும் என்றால் எப்படிப்பட்டதான ஒரு சிறப்பை தரும் என்றால் மேலான புகழை தரும். யசஸ்யம் சுபானி விதனோத்து, எல்லா புகழை மேலான மிக உயர்ந்ததான புகழ் அத்தனையும் சர்வ மங்களங்களையும் அளிக்கக்கூடியது. அதனால் இந்த அஷ்டபதியினால் என்ன சிறப்பு கிடைக்கும் என்பதையும் கூட இந்த கடைசி ஸ்லோகத்தில் பல ஸ்ருதியாக ஸ்ரீ ஜெயதேவர் பாடி அளித்திருக்கின்றார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த நாராயணா கில குரு பகவன் நமஸ்தே சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. ஒவ்வொரு நாளும் அஷ்டபதியினுடைய இந்த விளக்கத்தை அளிக்கின்ற விளக்கத்தை எல்லாம் தாங்கள் அனைவரும், இதை கேட்கின்ற அத்தனை பேரும் கேட்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டும். இந்த சேனல் ஸ்ரீ ராமானுஜா என்ற சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்றாடம் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளும் உங்களை சேரும். நீங்களும் இறைவனுடைய ஸ்ரீ பகவானுடைய அருளையும் பெற வேண்டும் என்று அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன்.